ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி 16 முதல் திரையரங்குகளில். பிரெஞ்சு புரட்சி ஆகட்டும், ரஷ்ய புரட்சி ஆகட்டும், விவசாய புரட்சி தான். விவசாய புரட்சி ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்னா உணவு தட்டுப்பாடு ஏற்படும். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனே உணவு சாப்பிடாம யாரும் இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த புரட்சி பரவலாக்கமாகும். அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மக்களை நோக்கி தான் அந்த போராட்டம் உண்டாக்கணும். இது மிகப்பெரிய ஒரு அலார்மிங் சிக்னல் டு பிஜேபி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரோக்கியம். அது தடுப்பு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? காட்டு மிராண்டி தனத்தின் உச்சம் அது. அப்போ எவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குரூர எண்ணத்தோட இந்த போராட்டத்தை நசுக்க பார்க்குது அரசாங்கம். தமிழிசை என்ன சொல்கிறாங்க, இவங்க சாவர்கர்னு சொல்கிறது, கோட்சேன்னு சொல்கிறது. சாவர்கரை பற்றி சிலாகிச்சு அவர் பேசுகிறாரு, கோட்சேவை பற்றி சிலாகிச்சு அவர் பேசும்போது அப்போ அவருடைய வாரிசாக தானே அவர் இருக்க முடியும். ஆர்எஸ்எஸ்லேருந்து நான் பயிற்று வைக்கப்பட்டோன்னு சொன்னாரா இல்லையா? விஜயகாந்தாவது சொன்னார், கடவுள்கிட்டையும் எனக்கு மக்கள்கிட்டையும் தான் கூட்டணின்னார். இவர் கடவுள் படத்தையே வச்சுட்டார் ஒருபடி மேலே போய். அப்போ மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு செயல்பாடு. ஏன்னா பாமக நிறுவனரே அன்புமணி ராமதாஸ் அவர்களே பேசுகிறார், சட்டமன்ற நடைமுறைக்கு எதிரான செயலில் இவர் ஈடுபடுறாரு, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்றாரு அவரே. அப்போ அவங்களே சொல்லுவாங்க, அவரு கூட தான் பாஜகவுக்கு பி டீமு. அவருக்கு அவர் உங்கள் அளவுக்கு பெரிய ஓட் பேங்க் கூட இல்லை, அவர் 4-5% கூட கிடையாது ஓட் பேங்க். அவரே தைரியமாக அவர் பேசும்போது நீங்கள் இலைமறைவு காய்மறைவாக பேசுகிறீங்க. எதுக்கு பேசுகிறீங்க? அதிமுக மாநில சுயாட்சிக்கு எதிராகவோ சமூக நீதிக்கு எதிராகவோ செயல்பட்டால் அதிமுகன்ற ஒரு கட்சி முற்றாக துடை தெரியப்படும். இன்றைய கால சூழ்நிலை முற்றாக துடை தெரியப்பட வேண்டிய கட்சியாக அதிமுக தான் இருக்கு. நான் பாஜக மற்ற கட்சிகளை கூட சொல்ல மாட்டேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆதரவாளர், சமூக ஆர்வலர் திரு கண்ணையா ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சட்டமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பாஜக மட்டும் வெளிநடப்பு செஞ்சுருக்கு. இது பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அவங்க நாடு பூரா ஆய்வு செஞ்சு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ரெடி பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகம் இருக்குது, அச்சம் இருக்குது அப்படின்னா அந்த குழுவை தெரிவிக்கலாம். நிறைவேற்ற போகிறாங்க, அந்த குழுவை தெளிவுபடுத்த போகிறாங்க அப்படிங்கிறாங்க பாஜகக்காரங்க. ராம்நாத் கோவிந்த் என்ன பெரிய சமூக நீதி காவலர்? அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர். சரி, அவர் சமூக நீதி காவலர். அவர் குடியரசுத் தலைவர், கவர்னர்களுடைய விஷயம்லாம் என்னன்றதை நம்ம பார்க்குறோம். ஆர்.என். ரவி வரைக்கும் பார்த்தாச்சு. அன்றைக்கி இருந்த வெங்கட்ரமணன்லேருந்து எல்லோரும் என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது என்ஆர்சி இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் பெருசாக கொடுத்தாங்க? கேட்டாங்க, விளக்கம்லாம் கொடுக்குறோம், விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கும். என்ன விளக்கம் கொடுத்தாங்க? ஒரு விளக்கமும் இல்லை. மணிப்பூருக்கு அறிக்கை வரும்னாங்க, ஒரு அறிக்கையும் கிடையாது, ஒரு விளக்கமும் கிடையாது. சரி, பாஜக ஆளணும், அவ்வளோதான். ஏற்கனவே நமக்கு பிரதிநிதித்துவம் பெருசாக இல்லை. தென்னிந்தியாவில் பாஜக 0. இன்றைய கால சூழலில் பாஜக 0ல் இருக்குது. அப்படியே அவங்க ஆட்சியை கைப்பற்றும் போது கூட அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுலலாம் கர்நாடகாவில் கூட ஆட்சியை அமைச்சா கூட பெரிய அளவுலலாம் அவங்க கவுண்டில் வெற்றி பெற்றது கிடையாது. ஒரு கூட்டணி, ஒரு 3-4 கட்சிகள், அங்கே உபரி கட்சிகளோடு சேர்ந்து தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்காங்க. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்ன்றது நமக்கு மொத்தத்துக்கே ஒரு 49, ஒரு 50, ஒரு 40, ஒரு 20, ஒரு 28, அவ்வளோ மொத்தமே ஒரு 135 தான் நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்காங்க. 534. ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவே புறக்கணித்தா கூட கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த வட பகுதிகளில் அவங்க ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க. அந்த ஒரு கணக்கு பண்ணி தான் முதல்வர் அவர்கள் ரொம்ப அழகாக திட்டமிட்டார். கொஞ்சம் பஞ்சாப், ஹரியானா, அதே மாதிரி இந்த 7 சிஸ்டர்ஸ் இந்த பகுதிகளில் ஓரளவுக்கு அந்த ஒருங்கிணைப்பை மேற்கு வங்கம் அவங்கெல்லாம் ஒருங்கிணைப்பு செஞ்சு கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்காக தான் இந்தியா கூட்டணியை அழகாக வழி நடத்திட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. அது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ இந்த சிறப்பாக நடந்து போயிட்டுருக்கிறதுக்கு இந்த கருத்து கணிப்பு கொடுத்த உடனே மக்கள்லாம் பயந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு விவசாய போராட்டம் டெல்லியே உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. 30 பேருக்கு மேலே இறந்தாங்க. ஒரு விபத்து நடந்து எவ்வளோ பேர் இறந்தாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்ன உடனே இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று சொன்ன உடனே மக்களுக்குள்ளே ஒரு பீதி அடைஞ்சிட்டாங்க. மீண்டும் இந்த ஆட்சி வந்ததுன்னா அவல நிலை மோசமாயிடும், ஜனநாயகமே மறுக்கப்படும், ஒரு சர்வாதிகார போக்கில் அரசியல் நகர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இந்த ரஷ்ய பிரெஞ்சு புரட்சிகள்லாம் ஏற்பட்டதோ அது மாதிரியான ஒரு புரட்சி இப்போ இந்தியாவில் வெடிக்கிறதுக்கான நேரம் உருவாயிருச்சு. இதை பாஜக கணிச்சிட்டாங்க. கணிச்சிட்டு தான் என்ன பண்ணுறாங்க,
அதாவது என்னவோ விலங்குகளுக்கே இப்போ அந்த முள்வேலிலாம் போடுறது கிடையாது. முள்வேலி போடுறதும் சாலைகளில் வந்து அந்த ஈட்டி போன்ற கூர்மையான இதெல்லாம் போடுறதும் என்ன இதெல்லாம் இது என்ன நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில. இது என்ன ஜனநாயக நாடா, இது என்ன சர்வாதிகார நாடா, இல்லை இவர்னா பிஜேபின்னா மோடின்னா ஒரு காலகாலத்துக்கு பாஜக தான் இந்த நாட்டை ஆளப்போதா? அதாவது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து இந்த மக்களின் ஓர்மைத்தன்மையும் இந்த மக்களுடைய ஒற்றுமையும் இந்த நாட்டின் வலிமையையும் வந்து சீர்குலைக்கும் செயல்பாடுகளில் வந்து இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் பல்வேறு சிரமங்கள் குறையும்னு சொல்கிறாங்களே. அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு வருஷம் பூரா ஒவ்வொரு மாநிலத்தில் ஏதோ ஒரு தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. நாடு பூரா இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு. இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க எனக்கு ஒன்றும் புரியல. இந்தியான்ற பெரிய நாடு எப்படி உருவாச்சு? ஒவ்வொரு வருஷமும் தேர்தலை சந்திக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. ஆமாம், அது அந்த துறை பார்க்க போகிறாங்க. தேர்தல் ஆணையம்ன்றது தேர்தல் ஆணையம்னு ஒரு ஆணையத்தை உருவாக்கியாச்சு. அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த வேலையை பார்க்க போகிறாங்க. நான் மோடி அப்போ அங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இல்லை அவர் ஏதாவது பாக்ஸை போட்டு இதெல்லாம் ஓட்டிங் மிஷின்லாம் வேலை செய்தான்னு போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு என்னங்க அதை பற்றி பிரச்சனை? அந்த ஆணையம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நடைமுறை. 2 தேர்தலையும் ஒன்றா நடத்தினாங்கன்னா பாஜகவே கூட தொடர்ந்து வர முடியாது. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு கூட்டு வெளிப்பட்டுற போதில்லை. மொத்த இடத்துல ஒரே க்ளீன் ஸ்வீப் வந்தால் இவங்க காலி ஆகிடுவாங்களே. இப்போ இந்த 2.5 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிற காரணத்தால் தான் பாஜகவால் கூட தொடர்ந்து இன்றைக்கி 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிஞ்சிருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது தனி தீர்மானம் ஏற்றப்பட்டது வந்து நம்ம பாதுகாத்துக்கான ஒரு விஷயம். ஆர்.என். ரவி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னா மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். தொகுதி மறுசீரமைப்பு அது தொடர்பாகவும் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்து தொகுதியெல்லாம் குறையாதுங்கிறாங்க. பாஜக மாநில தலைவரும் சொல்கிறாரு, அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை, மக்கள் தொகை அடிப்படையில் அதை குறைக்கணும்னு பார்க்குறாங்க. அது குறைக்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து மக்கள் தொகையை குறைக்கணுன்றது வந்து மத்திய அரசின் ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அந்த திட்டத்தை நம்ம வந்து எஃபெக்டிவாக கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் வேலை பார்த்து நம்ம மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம்னா அதுக்காக நம்ம தொகுதியெல்லாம் குறைச்சிட முடியுமா? அது எப்படி குறைக்க முடியும்? மக்கள் தொகை இங்கே மேற்கில் வட இந்தியாவில் வந்து அதை பற்றி எந்த ஒரு திட்டத்தையும் பின்பற்றாமல் அங்கே மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. அதுக்காக அங்கே வந்து இன்னும் அதிகமாக பண்ணால் இவங்க வெற்றி வாய்ப்புக்கான வேலையை தான் அதை பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் தென்னிந்தியாவில் 135 இன்னும் 100 கொண்டு வந்துடணும். அதுதான் அவங்களுடைய பிளான். ஏற்கனவே 135 இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. 400க்கும் மேற்படுத்தும். அதுதான் வந்து கிண்டலாக சொன்னார் முதல்வர் அவர்கள் கூட. ஏன் 534 400 எதுக்கு சொல்கிறீங்க? அவங்க அந்த கணக்கில் தான் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, 400 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம்னா என்ன கணக்கு? அது 535 நம்ம சவுத் இந்தியாவில் கிடையாது. இது போக 400 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அவரும் சொன்னார், இல்லை நீங்கள் 535 நீங்களேன்னு சொல்லிக்க வேண்டியது, ஏன் 543 நீங்களேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு 400 மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கூட கிண்டலாக பேசியிருந்தார். இதுதான் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை மேக்ஸிமம் குறைக்கணும். தெலுங்கானாவை கூட பிரித்ததுக்கு காரணம் ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களையும் பிரிக்கணுன்றதுக்கான வேலைப்பாடுகள் அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இப்போ தெலுங்கானான்றது வந்து என்ன? தெலுங்கானான்றது தான் அந்த மாநிலத்துக்கான சுயமரியாதைக்கான ஒரு சொல்லாடல். நம்ம எப்படி திராவிடம் அப்படின்னா அது ஒரு பேரெழுச்சிக்கான ஒரு இயக்கத்தின் அடையாள சொல். அதுபோல் தனி தெலுங்கானான்றது தான் அந்த அடையாள சொல். அதையே உடைச்சி பாரதிய ராஷ்ட்ரிய சமிதின்னு பண்ணிட்டாங்கல்ல. அப்போது மற்ற இடங்கள்லாம் புரட்சியே வந்தால் கூட அந்த புரட்சிக்கான அடிப்படையை வந்து புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்காங்க மற்ற மாநிலங்களை. நம்ம மாநிலத்தில் என்னென்னா இங்கே வந்து அடிப்படையிலேயோ நம்ம தலைவர்கள் வந்து இந்த அடிப்படை கருத்தியலை வந்து நம்ம மனசில் வந்து ஆழ பதிய வச்சுருக்காங்க. எடப்பாடி ஏதோ போன தேர்தலில் வந்து 75 சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னொடனே ரொம்ப மெதப்பில் இருக்கார் போல இருக்குது. இந்த முறை இரட்டைலை பார்த்தோடனே போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இந்த முறை மிகப்பெரிய அடி விழும். ஏற்கனவே 50% நெருங்கி வந்துருச்சு திமுக. இங்கே வந்து திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடியது அதிமுகன்றது வந்து இந்த மாநில சுயாட்சி அண்ணான்ற ஒரு பெயரை வந்து அந்த கட்சி தாங்கியிருக்கின்ற ஒரு அடிப்படையில் தான். அந்த மாநில சுயாட்சி தத்துவத்தை பற்றி ஆர்.என். ரவி பேசும்போது அதுக்கு இவர் ஆதரவாக பேசுகிறார் எடப்பாடி. அப்போ அங்கே என்ன உங்களுக்கு அடிப்படை அரசியலே தெரியலன்னா அதிமுகவை மக்கள் ஏற்றிருப்பாங்களா? இந்த முறை மிகப்பெரிய அடி விழும் அதிமுக. விவசாயிகள் போராட்டம் டெல்லியை வந்து இப்போ விவசாயிகள் வந்து குவிராங்கன்னே போலீஸ் வந்து பல தடைகளை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க ஏற்கனவே இப்போ கடந்த 2020-21 அந்த போராட்டம் நீடிச்சது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து திருப்பி அவங்க வந்து இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் போராட்டம். அது வடக்கில் வந்து காங்கிரஸ் ஒன்றுமே செய்யலை அப்படின்ற ஒரு பரப்புரை. ரொம்ப கோவம் வருது. இந்த விஷயத்தை நம்ம கேட்கும்போது ரொம்ப கோவம் வருது. இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்க்கும்பொழுது
வடக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் கட்டமைக்கப்பட்டது. காங்கிரஸுக்கு வந்து விவசாயிகள் எதுவுமே செய்யலை, காங்கிரஸ் ஆட்சி. நாங்கள் வந்தால் உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு அப்படியே ரொம்ப அழகாலாம் பேசுவார் அவர். உங்களுக்கு தெரியல மோடி எவ்வளோ ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக பேசுவார் இல்லையா? ஐஐடி மீட்டிங்கில் அவர் பேசி ஏமாந்து தான் நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. ஸோ விவசாயிகளுடைய மாநாட்டில் போய் பேசுகிறார். விவசாயிகள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எவ்வளவோ உங்கள் தியாகத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து நியாயமான விலையை வந்து காங்கிரஸ் செய்யலை, காங்கிரஸ் வந்து விவசாயிகளுக்கு துரோகம் இழைச்சிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு பருப்பு, ஒரு நெல்மணி அப்படின்னு அவர் அவ்வளோ அழகாக பேசினார். அதுக்கெல்லாம் விலை நிர்ணயிக்கப்படும், உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும், ஆனை பூனை எல்லாத்தையும் பேசி ஒரு பரப்புரையை பண்ணி வந்துட்டார். ஆனால் ஒன்றுமே பண்ணலை. விவசாய கடனால் வந்து இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம நானா படேகர் கூட சொன்னார், விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கும் போது யாராவது தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் எனக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் இருக்கேன் அப்படின்னு நினைங்க அப்படி சொன்னார். அந்தளவுக்கு வறட்சியின் உச்சத்துக்கு போச்சு மகாராஷ்டிராலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு முன்ன காலகட்டத்திலே அது நடந்தது, வாஜ்பாய் காலகட்டத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் நடந்தது. அதை பயன்படுத்திக்கிட்டார் மோடி என்னன்னு சொல்கிறாரு, விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும்னார். விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், விலை நிர்ணயிக்கப்படும். இன்னொன்று வந்து சுவாமிநாதன் கமிட்டி, இப்போ அது நம்ம தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட்டோம். ஏன்னா வந்து அவங்கவுங்க பொருள் எடுத்துகிட்டு வந்து அவங்களே உழவர் சந்தையில் விற்கிற மாதிரி. இது இந்தியா ஃபுல்லாக இந்த கட்டமைப்பு கிடையாது, அவங்களே வந்து விநியோகம் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இதை கொண்டு போய் அங்கே சேர்க்குறேன்னு சொன்னார். அவ்வளோ அதை செயல்படுத்த முடியல. இந்த 3 விஷயமே செயல்படுத்தாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, வடக்குலெல்லாம் இந்த பெரிய பெரிய அம்பானி, ரிலையன்ஸ் இந்த போன்ற கம்பெனிகள்லாம் போயிட்டு 1000 கணக்கில் 2000 கணக்கில் வந்து நிலங்களை அவங்க அந்த ஏழை விவசாயிகளுக்கு பணத்தை கொடுத்துட்டு இதை பயிர் வைக்க சொல்லி அவங்களே அந்த விதைகளை கொடுத்து நிலங்களை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு போகிறாங்க. அவங்க கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு போகும்போது கண்டிப்பாக அப்போ வந்து இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் இந்த விலை நிர்ணயிக்கும். அந்த விலை நிர்ணயிக்கிற காலகட்டத்தில் இந்த சிறு விவசாயிகள் அவங்ககிட்ட வாங்கின கடனுக்கே தாக்கு பிடிக்க முடியாமல் நிலத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிற சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த சூழ்நிலை ஏற்பட்டக்கூடாது, நிலம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் அதை ஓரளவுக்கு வந்து பஞ்சாபில் வந்து 5 நதிகள் பாயக்கூடிய பகுதின்றதுனால விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கிற பகுதி அது. அதனால் அந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது. அந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் வந்து தொடர்ந்து போராடுறாங்க. அந்த போராட்டம் தான் இங்கே நம்ம இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, அடுத்த கட்டம் இப்படி தான் நகரும். எம்என்சி கம்பெனிக்காரர்கள் வந்து நம்ம நிலத்தை வந்து அக்ரிமெண்ட்டுன்ற பேரில் போடுவாங்க, நமக்கு பணத்தை கொடுப்பாங்க. சிறு சிறு விவசாயிகள்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஏதோ ஆண்டுக்கு ஒரு தொகை வருது, அதை வாங்கிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி அங்கேயே அவங்களுக்கு வேலையும் தராங்க, சம்பளம் கொடுக்குற மாதிரி பண்ணி விலை நிர்ணய கட்டுப்பாட்டை கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி அந்த அதானி, அம்பானி, ரிலையன்ஸ் குரூப்புக்கிட்ட இவங்க கொடுத்துருவாங்க. இந்த சூழ்நிலை, இந்த பேராபத்து இந்தியாவுக்கு இருக்குது. இந்த நிலையை உணர்ந்த மக்கள் தான் வந்து இன்றைக்கி வீதியில் இறங்கி போராடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விவசாய போராட்டம் தான் முதல் படி. வரலாறு நடிகளும் நம்ம பார்த்துட்டோம். அது பிரெஞ்சு புரட்சி ஆகட்டும், ரஷ்ய புரட்சி ஆகட்டும், விவசாய புரட்சி தான். விவசாய புரட்சி ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்னா உணவு தட்டுப்பாடு ஏற்படும். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்ட உடனே உணவு சாப்பிடாமல் யாரும் இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த புரட்சி வந்து பரவலாக்கமாகும். மிகப்பெரிய அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மக்களை நோக்கி தான் அந்த போராட்டம் நகரும். அப்படி போகும்பொழுது மோடின்ற இந்த ஆட்சி, இந்த பிஜேபின்ற ஆட்சியெல்லாம் காணாமல் போயிடும். இது மிகப்பெரிய ஒரு அலார்மிங் சிக்னல் டு பிஜேபி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரோக்கியம். இது வந்து நிச்சயமாக அந்த புரட்சி வெடிக்கணும். இந்த விவசாயிகளோட போராட்டம் வலிமை பெறணும். அதன் வழியாக அந்த பிஜேபி ஆட்சி முற்றாக வீழ்த்தப்படணுன்றது தான் என்னுடைய கருத்து. விவசாயிகள் போராட்டம் ஒன்று போதும் இந்த பாஜக ஆட்சி நிச்சயமாக விவசாயி தானேங்க இந்த நாட்டின் முதுகெலும்பு. விவசாயிகள்னா என்ன பண்ண முடியும்? இத்தனை கோடி மக்களுக்கு வந்து உணவு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயந்திரமாக செயல்படுவது வந்து விவசாயம்தான். விவசாயம் ஒரு மிகப்பெரிய இயந்திரத்தை முடக்கிட்டு இந்த நாட்டை கொண்டு போயிட முடியுமா? எவ்வளோ சொன்னீங்க, ஏமாந்தான். பொய்யா சொன்னீங்க, ஏமாந்தான். இப்போ கொண்டு வந்து உங்களுக்கு வந்து நிலத்தெல்லாம் நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம், அதை பண்ணுறோன்னு அம்பானி அதானியும் கொண்டு போய் விட்டீங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்க. இனிமேல் வந்து மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அதுக்கான சூழல் உருவாயிருச்சு. அதை அரசாங்கம் அதை வந்து கணிச்சு தான் இந்த அளவுக்கு அந்த தடுப்பு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது ரோட்டில் ஆணி அடிக்கிறது, காட்டு மிராண்டித்தனத்தின் உச்சம். அது தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு புகை குண்டு இல்லை, ஒரு தடுப்பு, அதிகபட்சம் ஒரு லத்தி சார்ஜ், அவ்வளோதானே. இரும்பு கீழே போட்டிருக்கு, அதை எடுத்து 4 பேர் அடிக்கிறான் போலீஸ்காரன், என்ன ஆகும்? யார் மேலே விழும்?
கம்பியில் போய் ஒரு 10 பேர் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியுமா சிக்கிக்கிட்டாங்கன்னா? அப்போ எவ்வளோ ஒரு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குரூர எண்ணத்தோட இந்த போராட்டத்தை வந்து நசுக்க பார்க்குது அரசாங்கம். இதை மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படியே மக்கள்லாம் வந்து கண் இழந்து செயல் இழந்து இருக்காங்க. என்ன இவங்க பெரிய உலகமாக சரித்திர வரலாற்றை வந்து நிகழ்த்திட்டாங்க இந்தியாவில். இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படியே பயந்துருவாங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் இந்த நாடு பார்த்துருச்சு. இதெல்லாம் வந்து சும்மா இப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த போராட்டம் வலிமை பெறணும். வலிமை பெற்று அதன் வழியாக பாஜக வீழ்த்தப்படணும். இதுதான் வந்து ஒருமித்த கருத்தாக இருக்குது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க ஒவ்வொரு மனிதனின் ஒருமித்த கருத்தாக இருப்பது பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்பது தான். 3 தவணைகளில் வருடத்திற்கு 6,000 ரூபா நிதியுதவி வழங்குறாங்க. அது இல்லாமல் பல்வேறு உர மானியம் அது நிறைய சொல்கிறாங்களே, அவங்களும் லிஸ்ட்டில் சொல்கிறாங்களே. அதெல்லாம் இவங்க கொண்டு வந்ததா? பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வரப்பட்டது. அதில் 6,000 ரூபான்றது ஒரு திட்டம். அது இவங்க காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் டிராக்டர் கொடுத்தாங்க. டிராக்டர் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. நிலத்துக்கு நிலம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த டிராக்டர் எல்லா இடங்களும் அந்த விவசாயத்தை துறைன்னு ஒன்று இருந்தது. அங்கே தான் டிராக்டரு, ஹார்வெஸ்டர், நெல் அறுவடை, கதிர் அறுவடை மிஷினு எல்லாமே அங்கே இருந்தது. அதை வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு மானியம் கொடுத்தது. மானியத்தின் அடிப்படையில் அந்த வாகனங்கள்லாம் வாங்கி விவசாயிகள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனுடைய அந்த ஒரு திட்டத்தின் ஒரு நீட்சி தான் இது. இன்னும் 6,000 கொடுத்துட்டாருன்னா இவர் மகாபிரபு ஆயிடுறாரா? இவர் மகாபிரபு ஆயிடுறாரா? எதுக்காக அந்த 6,000 ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது? வரலாற்றை அப்படியே பின்னாடி நோக்கி பாருங்கள். நான் சொன்னேன்ல, வாஜ்பாய் காலத்தில், மன்மோகன் சிங் காலத்தில் எத்தனை தற்கொலை. ஏதோ ஒரு நம்பிக்கை, சரி அரசாங்கம் ஒரு 2,000 கொடுக்கும், எதையோ ஒன்று நம்பி ஒரு வானம் பார்த்த பூமியாக ஒரு எல்லையோ கொல்லையோ விதைச்சி கூட நம்ம ஏதோ வந்த வரைக்கும் லாபம், ஏதோ அரசாங்கம் நமக்கு ஏதோ கொடுக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதுன்னா இவர் இது வரைக்கும் எந்த திட்டமே செயல்படுத்தப்படாத மாதிரி இவர் தான் வானலோகத்திலேருந்து இறங்கி வந்து 6,000 ரூபா விவசாயிகளுக்கு கொடுத்த மாதிரி 15 லட்சம் நீ அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லி ஃபோர்ஜரித்தனமாக தான் ஆட்சியை அவர் கைப்பற்றிருக்காரு. இல்லை, அவர் சொன்னது இவங்க புரிஞ்சுக்கலாங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கொடுத்த ஊட்டல் இதெல்லாம் சொல்லாதீங்க. அது தெளிவாக இருக்குது, அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, அவர் பேசின இதிலே இருக்குது. கருப்பு பணத்தை மீட்டா ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் வர அளவுக்கு இருக்கும். அது அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன். அது இல்லை அது இருக்குது. அதெல்லாம் நம்ம எவ்வளோ விவாதிச்சிட்டோம், நம்ம மேடைகளே விவாதிச்சிட்டோம். கருப்பு பணத்தை மீட்கிறேன்னாரு. 10,5 லட்சம் கோடி புழக்கத்தில் இருக்குது. 10,5 லட்சம் கோடி வந்துருச்சு. அப்புறம் எங்கே இருக்குது கருப்பு பணம்? சட்டமன்றத்தில் ஆளுநர் RN ரவி ஆளுநர் உரையே படிக்கல. அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டு. சாவர்கர் வாரிசுன்னா அவர் எப்படி படிப்பார்? நம்ம சபாநாயகர் நல்ல சிறப்பான சம்பவம் பண்ணார். உண்மையிலே பாராட்டுக்குரியது. நான் என்னன்றேன், அதாவது சட்டமன்ற வளாகத்தின் சபை நாயகர் யார்? அப்பாவு. நம்ம சபாநாயகர் அவர்கள் தான் வந்து சபையின் நாயகர். அவர் தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிறதுக்கான அனுமதியை கூட அவர் தான் கொடுக்கணும். இது பதிவில் ஏற்றணும், இதை பதிவில் இருந்து நீக்கணுன்றதை கூட அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் ஆளுநர் என்ன ஏற்கனவே சொல்லியாச்சு, பல முறை சொல்லியாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுன்ற மாதிரி இவர் ஏற்கனவே ஒரு முறை வெளிநடப்பு பண்ணி அவமானப்பட்டு தான் போனார். இப்போ மறுபடியும் வராரு. ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. கர்நாடக அரசாங்கத்துக்குன்னு ஒரு தனி கொடியே இருக்குது. நமக்கு மாநில சுயாட்சிக்குன்னு நமக்குன்னு ஒரு சில அடிப்படை கூறுகள்லாம் இருக்குது. நமக்குன்னு சில பண்புகள் இருக்குது. நாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, நீராறும் கடல் உடுத்த அந்த பாட்டை தமிழ்த்தாய் வாழ்த்துலேருந்து தான் நம்ம தொடங்குவோமே. தேசிய கீதத்தில் நம்ம முடிப்போம். இது நம்மளுடைய மரபு. இந்த பண்புன்றது வந்து தமிழ்நாட்டு மக்களின் பண்பு. இதுதான் வந்து சட்டமன்றத்தின் நடைமுறையாகவும் இருக்குது. இங்கே வந்து 2 முறை தேசிய கீதத்தை வாசிக்கணும்னு சொல்கிறது, இவர் எதுக்கு ரூல்ஸ்? இவர் ஏதாவது ஒரு தீர்மானம் சொல்லி அதை செய்யணும்னு ஏதாவது இருக்கா என்ன? தெளிவாக இருக்குது. பிரியாம்பல்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து சட்ட நீதிகளின் அடிப்படையில் வந்து என்ன வந்து எழுதி கொடுக்குறாங்களோ அதை அவர் வாசிச்சுட்டு போகணும். அவ்வளோதான். அந்த கூட்டத்தொடரை வந்து அவர் தொடங்கி வச்சுட்டு போகணும். அவ்வளோதான் அவரோட வேலையே. தமிழிசை என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் வந்து கேட்டுக்கொண்டார், உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படணும் கேட்டுக்கொண்டார். 2வது அதில் உடன்பாடு இல்லைன்னார். ஆனால் இப்போ வந்து வெளியிலலாம் போகல, சபையை விட்டு வெளியில் போகல, தமிழில் நீங்கள் படிங்கன்ட்டு அமைதியாக தான் இருந்தார். இவங்க வந்து சாவர்கர்னு சொல்கிறது, கோட்சேன்னு சொல்கிறது. அவரே தானே அவர் சொல்லிக்கிறாரு. சாவர்கரை பற்றி சிலாகிச்சு அவர் பேசுகிறாரு, கோட்சேவை பற்றி சிலாகிச்சு அவர் பேசும்போது அப்போ அவருடைய வாரிசாக தானே அவர் இருக்க முடியும். இதில் சபாநாயகர் தான் மரபு மீறினார். தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவரே தன்னை என்ன சொல்லிக்கிறாரு?
ஆர்எஸ்எஸ்லேருந்து நான் பயிற்று வைக்கப்பட்டோன்னு சொன்னாரா இல்லையா? ஆர்எஸ்எஸ்ஸின் பிதாமகர்கள்லாம் யார்? சாவர்கர் தானே? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் குறிப்பிடுறவங்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுச்சு, திருப்பி சொல்லிடுச்சு. அவங்க என்ன ஒன்று சொல்லிட்டு போட்டோம். தமிழிசை சொல்கிறாங்களே, நீங்கள் சொல்கிறவங்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க? அது சட்டசபையில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது ஆல்ரெடி அவமதிக்கிறது தானே. அப்புறம் ஏன் வந்து ஆர்எஸ்எஸ் தடை பண்ணாங்க? அப்புறம் ஏன் தடை பண்ணாங்க? தடை பண்ணதுக்கப்புறம் பட்டியலை வச்சு ஏதோ மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஏதோ வந்தாங்க. நாம் அந்த வரலாற்று பின்புலத்துக்கு போக தேவையில்லை. அவர் வந்து இப்போ சமீப காலங்களில் கூட அவர் தன்னை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக வெளிப்படுத்திக்கிறதா அவர் பெருமிதம் கொள்கிறாரு. கோல்வார்கர், சாவர்கர் இவரெல்லாம் தான் அவருடைய முன்னோடிகள். அவருடைய வழித்தோன்றல், வாரிசு எல்லாம் ஒன்று தானே. வாரிசு அரசியல்னு இங்கே பெரிய அளவில் அரசியல் எடுத்து பேசுகிறாரு. வாரிசுன்ற வார்த்தை அவர் கொஞ்சம் புரியுன்றதுனால அவர் வாரிசுன்னார். இல்லை வழித்தோன்றல்னு போட்டுடலாம். வழித்தோன்றல்னால் அதுக்கு ஒரு டிக்ஷனரி எடுத்து அவர் பக்கத்தில் இருக்கிற கேட்டு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். வாரிசுன்னொடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. வாரிசு அரசியல்னு திமுக பற்றி அவங்க பேசிட்டே இருக்காங்களே தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும். ஸோ இவர்களுடைய வாரிசுன்னொடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. சரி, எதுக்குன்ட்டு நடை கட்டார், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான சம்பவம். சட்டமன்றத்தில் வளாகத்தில் நடந்து அதுலேருந்து அந்த அவை குறிப்பிலேருந்து எந்த ஒரு விஷயமும் நீக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அவை குறிப்பில் அனைத்து விடயங்களும் ஏற்றப்பட்டது. இது ஒரு மிக சிறப்பான சம்பவமாக நான் பார்க்குறேன். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் இப்போ முடிஞ்சுது. இனிமேல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றம் கூடும் அப்படின்னு சொல்லி இப்போ முடிஞ்சுது. அதில் பேசின மோடி வந்து 370 தொகுதி பாஜக வெற்றி பெறும், ஒட்டுமொத்த பாஜக கூட்டணி 400 இடங்களை பிடிக்கும், மீண்டும் பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? சரி, அதுதான் அதை சொன்னதுக்கப்புறம் தானே இப்போ புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. விவசாயிகள் போராட்டமாக இனி தொடரும். நிச்சயமாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இந்த வரும் தேர்தலில் வந்து பாஜகவுக்கு வாய்ப்பில்லை. இந்த தேர்தல் தான் இறுதி தேர்தல். இந்த 2 மாதங்கள் தான் வந்து பாஜகவின் இறுதி நாட்கள். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். உறுதியாக அந்த நேர்காணல் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்ததில்ல, இந்தியா டுடே சிஓடஸ், அதில் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 திமுக கூட்டணி வந்துடும், அகில இந்தியாவில் 303 வருவாங்கிறாங்களே பாஜக. இந்த கருத்து கணிப்புன்றது இது நாள் வரை வந்து மீது கருத்து கணிப்பு யார் வேணால் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஊரில் பாண்டே ஒரு கருத்து கணிப்பு கொடுக்குறாரு, அதை நம்ம ஏற்றுக்கிறோமா? இன்றைக்கி கூட பாண்டே கொடுத்துட்ருக்காரு, 8 தொகுதி வருன்றாரு. பாஜக 14% ஓட்டு வருன்றாரு. சரி, அவர் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்கு சொல்லிக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? இவங்க எடுக்கக்கூடிய ஒரு சாம்பிளின் அடிப்படையில் இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்புன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மக்கள் மனங்களில் என்ன இருக்குது? இந்த கோயில் உருவானதால் ஏதாவது பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கா? இந்தியாவுக்கே இது ஒரு கோயில் தான் உருவாச்சு. அதே காலகட்டத்தில் இங்கே இப்போ 17க்கும் மேற்பட்ட குடமுழுக்குகள் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. அதனால் வந்து இந்த இறை வழி இப்போ நமக்கு வந்து இப்போ அவங்களுக்கு தலைவர்லாம் இப்போ கோல்வார்கரை வச்சுலாம் அரசியல் பண்ண முடியல, சாவர்கரை வச்சு அரசியல் பண்ண முடியல, வாஜ்பாய் அத்வானி வச்சுலாம் அரசியல் பண்ண முடியல. அதனால் இப்போ நேராக என்ன பண்ணிட்டாங்க, ராமசாமிக்கு நேராக ராமன் சாமியை கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லா போஸ்ட்லேயும் பாருங்கள், ராமர் படத்தை போட்டு தான் இப்போ பிரச்சாரமே நடக்குது. இன்றைக்கி அபுதாபியில் திறக்கிறாரு. தலைவரே கடவுள்கிட்ட போயிட்டாங்க. விஜயகாந்தாவது சொன்னார், கடவுள்கிட்டையும் எனக்கு மக்கள்கிட்டையும் தான் கூட்டணின்னார். இவர் வந்து கடவுள் படத்தையே வச்சுட்டார் ஒருபடி மேலே போய். அதனால் வந்து ஒரு தலைவர் கூட இல்லாத ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து பெரிய வாக்கு வங்கி இருக்க மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துன்னு இந்த அதிமுகவை உருட்டி மிரட்டி எப்படியாவது கோபலான்ட்டு, அதிமுகவுக்கு இந்த முறை வந்து மக்கள் கற்பிக்கிற பாடம், அதிமுக அடுத்து பெரியாரை பற்றி மேடைகளில் பேசி தான் வளர்க்கணுன்ற சூழ்நிலையை மக்கள் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அடுத்து பெரியாரையும் அண்ணாவையும் பற்றி பேசாமல் அதிமுகவில் ஒரு தலைமை உருவாகும், பெரியார் அண்ணாவை பற்றி பேசி ஒரு தலைமை உருவாகும். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக என்ன நடக்கும்னா, அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடி விழும் இந்த தேர்தலில். அவங்க தான் பாஜக கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டாங்களே. ஏங்க வெளியே வந்தவங்க எதிர்க்க வேண்டியது தானே, வெளியே வந்துட்டாங்க. சரி, ரைட், ஓகே, சரி. இப்போ இல்லை மாநில சுயாட்சி பற்றி பேசுனது யாருடைய குரல் ஓங்கி ஒழிச்சது? நாடாளுமன்றத்தில் அண்ணாவின் குரல் தான் ஓங்கி ஒழிச்சது. அப்போ மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு செயல்பாடு. ஏன்னா பாமக நிறுவனரே அன்புமணி ராமதாஸ் அவர்களே பேசுகிறார், இது தப்புன்றார். இது வந்து தமிழக இதுக்கே வந்து சட்டமன்ற நடைமுறைக்கு எதிரான செயலில் இவர் ஈடுபடுறாரு, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்றார் அவரே. அப்போ அவங்களே சொல்ல, அவரு கூட தான் பாஜகவுக்கு பி டீமு.
அவருக்கு இருக்கிற அவர் உங்கள் அளவுக்கு பெரிய ஓட் பேங்க் கூட இல்லை, அவர் 4-5% கூட கிடையாது ஓட் பேங்க். அவரே தைரியமாக வந்து அவர் பேசும்போது நீங்கள் வந்து இலைமறைவு காய்மறைவாக பேசுகிறீங்க, எதுக்கு பேசுகிறீங்க, எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, எதிர்க்க வேண்டியது தானே. திமுகவும் பாஜகவும் தான் எங்களுக்கு எதிரிங்கிறாரு ஜெயக்குமார், முனுசாமி எல்லாருமே சொல்கிறாங்க. பாஜகவை எதிர்க்க மாட்டாங்கிறாங்க, பேச மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாஜகவும் திமுகவும் தான் எங்களுக்கு எதிரி. அதிமுகவுடைய அவல நிலை என்ன தெரியுங்களா, இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓரளவு கல்வி கொள்கை தெரிஞ்சவர்கள், ஏதோ ஒருத்தர் 2 பேர், செம்மலை இருக்கார், கேபி முனுசாமி இருக்கார், அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்பிதுரை இருக்கார், இந்த மாதிரி வைகை செல்வன், கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களையும் வந்து சிறப்பாக கொள்கை சார்ந்து பேசக்கூடியவர், சிந்திக்கக்கூடியவர். அவங்களாம் வெளியே வரமாட்டேன்றாங்களே. அவங்க என்ன எடப்பாடி பெரிய அரசியல் ஞானம் பெற்றவர் மாதிரியும், அரசியல் அப்படியே கரைச்சி குடித்தவர் மாதிரியும், சனாதனத்தை பற்றி கேள்வி கேட்டால் அதெல்லாம் படித்தவங்ககிட்ட கேளுங்கன்றாரு. ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு புரட்சியின் அடிப்படையில் இருந்து உருவான ஒரு திராவிட இயக்கத்தின் பெயரை நீங்கள் வச்சுக்கிட்டு, அண்ணாவின் பெயரை கட்சிக்கு வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட தற்கூரித்தனமாக பேசக்கூடிய ஆட்களெல்லாம் வந்து தலைவராக வச்சுக்கிட்டு, அவங்க பின்னாடி ஓரளவு கொள்கை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள்லாம் கூட பேசாமல் இருந்தால், அதிமுக பற்றி அதிமுக எப்படி வேணால் போனோன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா தம்பிதுரை, கேபி முனுசாமி, செம்மலையெல்லாம்? அவங்களாம் ரொம்ப தெளிவாக பேசக்கூடியது. தம்பிதுரையெல்லாம் போயிட்டு பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறாரு, வி ஆர் சூத்ராஸ்ன்றார், எங்களை வந்து இந்த இந்து தர்மம் வந்து எங்களை சூத்திரர்கள் என்று சொல்கிறது அப்படின்றது அவரெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கருத்தியல் சார்ந்து பேசக்கூடிய ஒரு தலைவர்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னா, அவங்களெல்லாம் பேச விடாமல் இந்த வேலுமணி, தங்கமணி, இந்த இன்னொரு ஆள் இந்த செல்லூர் ராஜு, அவர் என்னவோ ஆராஜாவோ கண்டமேனிக்கு பேசுகிறார். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான அரசியல். இங்கே வந்து ஒரு பண்பாடு இருக்குது. இந்த ஒரு பண்பாட்டு அரசியல் வந்து ஏதோ பாஜகவை ஏன் மூர்க்கமாக மக்கள் எதிர்க்காங்கன்னா, அந்த பண்பாட்டு அரசியலை இவங்க அடித்து காலி பண்ணுறாங்க. நாம் தமிழரை ஏன் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, இந்த பண்பாடு, இந்த இந்த வந்து தனி மனித தாக்குதல், இங்கே ஒரு அரசியல் பண்பாடு இங்கே இருக்குது. அதுக்கு எதிராக இந்த 2 கட்சிகளும் செயல்படுதுன்றதுனால தான் வெகு மக்கள் வந்து அந்த 2 கட்சியுமே புறக்கணிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இவ்வளோ ஒரு வெகு மக்களுடைய மதிப்பை பெற்ற ஒரு கட்சியில் வந்து இந்த மாதிரி தற்கூடித்தனமாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. போன முறையே நான் ஏறக்குறைய 50 விழுக்காடு வாக்கு வந்து வாங்கிட்டாங்க. ஏதோ ஒரு சில பகுதிகளில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றீங்க, சரி ஏதோ வந்துருச்சு, கூட்டணி அடிப்படையில் ஏதோ ஒரு 75 சீட் நீங்கள் வந்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஏதோ அதிமுகவுக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து பெரிய மாஸ் கிரியேட் ஆகிட்ட மாதிரியும், அவர் பெரிய மாஸ் லீடராக ஆகிட்ட மாதிரியும் ஒரு கற்பனை, ஒரு உட்டோப்பியன் மென்டாலிட்டியில் அவர் இருந்தார்னா மிகப்பெரிய அடி விழும் அதிமுக. அதிமுக வந்து மாநில சுயாட்சிக்கு எதிராகவோ சமூக நீதிக்கு எதிராகவோ செயல்பட்டால் அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து முற்றாக துடை தெரியப்படும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, கிளை இல்லாத மரம், வழுக்கு மரம் பாஜக, அது பின்னாடி போய் நின்றுட்டு என்ன பண்ண, அது நிழல் இல்லாத மரம், கிளை இல்லாத மரம், வழுக்கு மரம், அங்கே போய் நீ நிழல் தேடி போய் நிற்கிறீங்களே. உங்கள் நிழலை வந்து அவள் வந்து உங்களை மிரட்டி உருட்டி, மத்தியில் ஏதோ ஆட்சி இருக்குன்றத அந்த அதிகாரத்தை வச்சு உங்களை மிரட்டி உருட்டி உங்களை அவர் இழுக்கிறதுக்கு பண்ணுறாருன்னா, விட்டில் பூச்சி மாரி அவரை நீங்கள் போய் எதிர்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு, கருத்தியல் சார்ந்து பேசுகிறதுக்கு, உங்கள் கட்சியை கட்டமைக்கிறதுக்கு பெரியார், அண்ணா போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்கள் இது பண்ணுங்க. பாருங்கள், இப்பயே கூட பாருங்கள், அங்கே ஒரு கட்டமைப்பே இல்லை அதிமுகவில். இதே ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் போஸ்டர் போடுறாருன்னா அவர் பெரியார், அம்பேத்கர் எல்லாருடைய ஃபோட்டோவையும் போட்டு போடுறார். இதே வந்து ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு போடுறாங்க. இப்போ புதுசாக வந்தவங்களாம் அரசியலே தெரியாதவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் படத்தை மட்டும் போட்டு போஸ்டர்ஸ் போடுறாங்க. அப்போ என்னென்னா அங்கே கட்டமைப்பே இல்லை. இப்போ நீங்கள் திமுக பாருங்கள், தெளிவாக இருக்கும், பெரியார், அண்ணா, கலைஞர், இவங்களுடைய தலைமையில் யார் அடுத்தடுத்துன்றது தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பே இல்லாமல், அதாவது எல்லா பகுதிகளிலையும் வந்து நிர்வாகிகளை வைத்து மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியை வந்து நிர்மூலமாக்கிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியின் தலைமையிலான இந்த கட்சி வந்து 4 துண்டுகளாக பிரிக்கப்பட்டு இப்போ டோட்டலாக அதை அடித்து ஒழித்து காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் வந்து பாஜக பார்த்துருச்சு. அதுக்கு இப்போது எடப்பாடி போன்றவர்கள்லாம் வந்து துணை நிற்கிறார்கள். இதை அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய கருத்தியல் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், ஓரளவு கொள்கை பிடிமானத்தோடு உள்ளவர்கள், மாநில சுயாட்சி பற்றி அறிந்தவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டியது காலத்தின் தேவை. இல்லைன்னா ஒரு புது ஃப்ளேவர் உருவாகும். எப்படி இன்றைக்கி பெரியாரை பற்றி விஜய் பேசின உடனே, காமராஜர் பெரியாரை பற்றி பேசின உடனே பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆகுதோ, அது மாதிரி ஒரு எமர்ஜிங் லீடர் வில் கம் இன் தி ஏடிஎம்கே பார்ட்டி. ஒரு ஏடிஎம்கே பார்ட்டியில் ஒரு ஃப்ரெஷ் பிளட் வரும். பெரியார், அண்ணாவை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைமை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக
அந்த கட்சி வளரும். அதுவரை அந்த கட்சி வளருவதற்காகவோ அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாகவோ இருப்பதற்கு இனி வாய்ப்பில்லை. இந்த தேர்தலோடு அவங்க துடை தெரியப்படுவார்கள். எப்படி வந்து மேலே நடுவண் அரசில் வந்து பாஜக துடை தெரியப்படுமோ அதே போல் தமிழகத்தில் அதிமுக துடை தெரியப்படும். இன்றைய கால சூழ்நிலையில் முற்றாக துடை தெரியப்பட வேண்டிய கட்சியாக அதிமுக தான் இருக்கு. நான் பாஜக மற்ற கட்சிகளை கூட சொல்ல மாட்டேன். அதிமுக துடை தெரியப்பட வேண்டும். இதுதான் உன்னுடைய கருத்து. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.